ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தா ஒரு பிளேஸ்க்கு போனோம். பிளேஸ்க்கு போனோன்னா ஃபஸ்ட்டு டைமு நான் ஃபிட் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி உஸ்மான் ஒரு நல்ல சைஸாக போட்டார். ஸோ என்ன ஒரு சைஸ் பார்த்தாக்க நல்ல ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ சைஸு, தரமான சைஸு. ஸோ பிடிச்ச ஃப்ராக் என்ன ஃப்ராக்னா பிராவோட மினி கிராஸ். பிராவோட மினி கிராஸ் ஃப்ராகு எல்லோ கலர் தான் அடித்தது. ஸோ இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தாக்க எல்லோ கலர் தான் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்தது. வந்தவனை உஸ்மானை பிடிச்சிடாரு, நாமளும் ஆர்வத்தோட ஒரு மீன் பிடிச்சவனு சொல்லிட்டு. ஸோ பிராவோட ஃபாண்டா, பிராவோட கொரிலா. ஸோ எல்லோ கலர் கொரிலா ஃப்ராக் போட்டு ஸோ அந்த சின்ன ஒரு புதருக்குள்ளே மீன் நிற்குது. அந்த புதருக்குள்ளே ஸோ செக் பண்ணும்போது அந்த புதர் செடிக்குள்ளேருந்து மீன் சரியாக கேட்சிங் பண்ணலாம். ஸோ நல்லதாக அடிச்சுன்னு சொல்லி நான் ஒரு ஃபோக்ஸாக அடித்தா மீன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மிஸ் ஆனதுலேருந்து ஸோ அது மீன் அந்த பெரிய ஃப்ராக் அடித்து மிஸ் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் போடும்போது அந்த இன்னொரு வாட்டி மீன் அடிச்சிச்சுன்னா அந்த மீன் மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராக் எடுத்துகிட்டு ஸோ கொரிலா ஃப்ராக் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டான ஃப்ராகு சூப்பரோட ரிசல்ட்டு அதே பிராவோ கம்பெனியோட மினி ஃபாண்டா 8 கிராம் ஃப்ராகு 5 சென்டிமீட்டர் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. ஸோ மினி ஃபாண்டா போட்டோன்னே எப்படி மட்டும் ஸ்ட்ரைக் கொடுக்குதுன்னு பாருங்கள், செம்மையான ஒரு ஸ்ட்ரைக் கைஸ். ஸோ நீங்களும் சரி ஒரு ஃப்ராகு போட்டு அடித்தோடனே அந்த ஃப்ராகு மிஸ் ஆகுதுன்னா டக்குன்னு அந்த ஃப்ராகு கைட்டு நல்லா உங்களுக்கு சூஸ் பண்ணாத ஃப்ராகு டக்குன்னு போட்டு நல்லா ஹூக்கப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அந்த மீன் அடித்து போயிடுச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ பாருங்கள் கைஸ், ஃபாண்டா ஃப்ராகு போட்டோன்னே ஒரு ஸ்ட்ரைக்கு அதுபோல் இன்னொரு ஸ்ட்ரைக் போடும். ஆஹா, நம்மளுக்கான சுவையான சூப்பரான வந்துருச்சு ஃபாண்டா ஃப்ராகு. முழிகலன்னு சொல்லி அடித்தது மீன் ஹூக்கப் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல மீன் நிற்கும்போது நம்ம 2 வாட்டி அந்த இடத்துல மீன் நிற்கும்போது நம்ம போட்டு சேக் பண்ணோம். ஸோ 1, 2, 3, 4, 5 செகண்டு அந்த மாதிரி சேக் பண்ணோன்னா சூப்பரான ஹூக்கப் ஆகிடும். ஸோ நீங்களே பாருங்கள் அந்த மீன் எப்படி அடிக்குதுன்னு. போட்டு இழுத்துன்னு வர அந்த புதருக்குள்ளே தான் அந்த மீன் நிற்குது கேஸ். ஸோ இந்த வாட்டி இது 3வது வாட்டி கேஸ்டிங் பண்ணுறேன். 3வது வாட்டி கேஸ்டிங் பண்ணும்போது அந்த ஒரு விரால் மீன் பாருங்கள் அதே இடத்துல எப்படி அடிக்கும் பாருங்கள். அடித்து பொம்மை தூக்கி போடும், பொம்மை அங்கேயே நிற்கும். ஸோ நான் கொஞ்சம் இன்னும் சேக் பண்ண திரும்பி ஒரு வாட்டி அடித்து லாக் பண்ணுது. நீங்களே பாருங்கள் இப்போ அடிக்கும் பாருங்கள் அந்த புதருக்குள்ளே அடிச்சிச்சுலாம். ஸோ அடிக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை எகிரிச்சு அடிக்க வச்சுலாம். மறுபடியும் ஷேக் பண்ணிங்கன்னா ஒரு 8லேருந்து 7 ஜிக்கு தான் பண்ணால் அடிச்சிருச்சு. அடித்தோன்னே நம்ம 1, 2, 3 செகண்ட் ட்ரை முடிச்சு நல்லா ஹூக்கப் பண்ணால் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹூக்கப் பண்ணது தரமான ஒரு சைஸு ஹூக் பண்ணிட்டோம். உஸ்மான் வந்ததுக்கு அவர் ஒரு மீன் போட்டார், நான் ஒரு மீன் போட்டேன். எனக்கு கொஞ்சம் சூப்பராக இருந்தது. இது ஒரு புது பிளேஸுக்கு என் ஷாப்புலேருந்து 45 கிலோமீட்டர் கைஸ். ஒரு 10 மீன் அடிக்கிறதுக்கு 45 கிலோமீட்டர் போய்ட்டு தான் நான் அடித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டரான ஃப்ராக் வேணும்னா நம்மளோட பலவாரம் ஃபிஷிங் சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே தேவையில்லை நிறைய ஃப்ராக்ஸ் கலெக்ஷன் நம்மகிட்ட அப்டேட் ஆகிடுச்சு. வேணுங்கிறது கான்டாக்ட் நம்பர் தர பலவாரம் ஃபிஷிங்கோட கான்டாக்ட் நம்பரு. எல்லோரும் அதில் போய்ட்டு கேட்லாக்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஷாப்புக்கு வர மாதிரி இருந்தாக்கா பலவாரம் ஃபிஷிங் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.